வணக்கம். என்னோட பேர் மகேந்திரன். இந்த வீடியோவில் 20 வருஷத்தில் 10 லட்சத்தை வச்சு 650 கோடி ஏர்ன் பண்ண விஜய் கேடியா அப்படிங்கிறவர் பங்குச்சந்தையில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி அது வெற்றிக்கான வழிகள் அப்படிங்கிற ஒரு 10 பாயிண்ட் 10 வழிகள் சொல்லியிருக்காங்க. அது நாணய விகடனில் அந்த விஷயத்தை தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி பங்குச்சந்தைக்கு வெளியே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழியை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும். ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாரு. அது நிலையான வருமானம் உங்களுக்கு கொடுக்காது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அதிக வாசிப்பு மிக அவசியம் அப்படிங்கிறாரு. அதிகமான நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா நிறைய ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் ஒரு தொழில் எப்படி போகும், என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களால் கணிக்க முடியும். நீங்கள் சூதாட்டமாக நினச்சி பண்ணினீங்க அப்படின்னா அது சூதாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா அதோட பேசிக் எதுவுமே தெரியாமல் நம்ம குருட்டுத்தனமாக முதலீடு பண்ணணும் அப்படின்னா அது சூதாட்டம் அப்படிங்கிறாங்க. வாரன் பஃபெட் மாதிரி நம்ம அதிகமாக படிக்கணும். அதிகமாக படிக்கும்போது கனெக்டிங் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் நடந்தால் அடுத்து இது நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பட்ஜெட்டில் ஒரு சில விஷயங்கள் சலுகை கொடுத்தாங்க அப்படின்னா இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் படிக்கும்போது இது நடந்தால் மழை பெஞ்சால் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும், அதிகமான வறட்சி இல்லை மழை பெய்யாமல் ஹீட் அதிகமாக இருந்தால் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் கணிப்பு தான். அந்த மாதிரி நீங்கள் அதிகமாக படிக்கும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். டேட்டாஸ் வச்சு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, 3வது பாயிண்ட் வருமானத்தில் ஒரு பகுதியை பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுறது அல்லாமல் உங்களுடைய சேமிப்பில் ஒரு பகுதியை நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உங்களோட சேமிப்பு 100 ரூபாய் இருக்குது, அதாவது நீங்கள் வருமானம் ஒரு 10,000 அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 அப்படின்னா அந்த 10,000த்தில் ஒரு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4,000 ரூபா எடுத்து வைக்கிறீங்க, ஒரு 5,000 இல்லை 2,000 ரூபா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் அதில் ஒரு பகுதியை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உதாரணமாக உங்களுடைய சேமிப்பிலிருந்து 25% தொகையை பங்கு முதலீடு செய்ய முடிவு செய்தால் அதற்கு பதிலாக சுமார் 15% மட்டும் முதலீடு செய்யுங்கள். ஏனென்றால் பங்கு முதலீட்டில் ரிஸ்க் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சேமிப்பு எவ்வளோ நீங்கள் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ட்ரேடிங் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதலீடு தான் செய்யணும். ட்ரேடிங் இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சுமார் 5 முதல் 10 ஆண்டுக்காவது பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாவது முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விஷயமும் முதிர்வடைவதற்கு காலம் வேண்டும். அதாவது அதுக்கான குரோத்துக்கான வழி நம்ம கொடுக்கணும். ஒரு டைம் பீரியட் கொடுத்தா தான் அந்த ஸ்டாக்ஸ் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது மிட் கேப், லார்ஜ் கேப் பங்குகளாக வளரக்கூடிய திறன் கொண்ட ஸ்மால் கேப் பங்குகளில் மட்டும் நான் முதலீடு செய்வேன். இது அவரோட கருத்து. அவர் ஸ்மால் கேப் பங்குகளில் முதலீடு செய்யும்போது மற்றவர்களுக்கு அந்த பங்கு பிடிக்காது. ஏன்னா அது ஒரு எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல், வால்யூமே இல்லாமல் இருக்கும். அது எப்படி வேணாலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் விஜய் கேடியா நல்லா அனலைஸ் பண்ணி அவரோட நாலேஜில் அதை வாங்கியிருப்பார். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, பாருங்கள், அவரே சொல்லியிருக்காரு 2 ஆண்டுகளுக்கு அந்த பங்கில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. அதன் பின் அவருக்கு லாபம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆனால் 2-3 வருஷத்துக்கு நம்ம பொறுமையாக இருக்க முடியுமா, அது ஏறுமா ஏறாதான்னு நமக்கு தெரியாது. அவர் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க அதை லேர்ன் பண்ணுவீங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது பாயிண்ட், ஒரு முதலீட்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா சிறந்த நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கணும், அதில் மட்டும் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சுட்டா
நம்ம நிறுவனத்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பொருளாதார சூழல் எப்படி போனாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. முதலீடு பண்ணிட்டு நம்ம விட்டுறலாம். அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுற நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லைங்களா, சிஇஓ, எம்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துக்குவாங்க. அது அவங்களோட வேலை. நம்ம முதலீடு நல்ல கம்பெனியாக நல்ல மேனேஜ்மெண்ட்டான்னு பார்த்து நம்ம முதலீடு பண்ணால் போதும். அதுதான் சொல்கிறாரு. அடுத்தது அந்த இருக்கான்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் பார்த்துப்பாங்க. 7வது பாயிண்ட், உங்களோட முதலீடு வந்து சந்தைக்கானது, லாபம் உங்களுக்கானது. நீங்கள் லாபத்தை வெளியே எடுக்கும் வரை அது சந்தையில் தான் இருக்கிறது. அதாவது நீங்கள் லாபத்தை ஒரு விலை ஏறிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பங்கை வந்து ஒரு ஷேர் ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஷேரோட விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக செலவு நம்ம அதிகம் செய்யக்கூடாது. சரிங்களா? செய்யக்கூடாதுன்னா அந்த ஷேர் விலையை நமக்கு ஏறிடுச்சு, அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாச்சும் கடன் வாங்குறது, அதாவது அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாது. ஏன்னா அது எப்போ வேணாலும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரூ. 100 ஸ்டாக்கு ரூ. 150 போயிடுச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட ரூ. 150 இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதை நம்ம எப்போ புக் பண்ணி காசை வெளியே எடுக்கிறோமோ அப்போ தான் அந்த பணம் தான் நமக்கானது. இல்லைன்னா அது வந்து டிஜிட்டலாக நமக்கு காட்டிகிட்டு இருக்கு. அந்த பணம் வந்து எப்போ வேணாலும் திரும்ப இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் பங்கு விலை எப்போது வேண்டுமானாலும் இறங்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து 8வது பாயிண்ட் என்னன்னா, குறிப்பிட்ட கால வரம்பிலிருந்து லாபத்தை எடுத்து விட வேண்டும். அதுதான் குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அந்த ஒரு லாபம் வந்துச்சுன்னா அதை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த லாபத்தை வச்சு வீடு வாங்குறது போன்ற நிலையான ஃபிக்ஸ்டு அசெட் வாங்குறதுல முதலீடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பங்குச்சந்தை உயர்ந்தால் மகிழ்ச்சி அடைவதும் சந்தை சரிந்தால் கவலைப்படுவதும் கூடாது. அதிகமாயிடுச்சுன்னு சந்தோஷம், நஷ்டமாயிடுச்சு இறங்கிடுச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு எப்பயும் லாபமானாலும் நஷ்டமானாலும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் தொடர்ந்து நம்மளால் சந்தையில் இருக்க முடியும். நீங்கள் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு ரூ. 100 ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரூ. 80 போனதையும் ஐயோ ரூ. 20 குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் விற்றுருவீங்க. அப்போ ரூ. 20 வந்து உங்களுக்கு நஷ்டத்தை புக் பண்ணிடுவீங்க. அது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அது ரூ. 80 இருக்கிறது திரும்ப அது ரூ. 100 போயிட்டு ரூ. 110 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த டைமில் நம்ம அந்த சந்தையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த லாபத்தை எடுக்க முடியும். இல்லைன்னா நம்ம ரூ. 80 ரூ. 20 நஷ்டத்தை புக் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த பாயிண்ட் 10வது பாயிண்ட் என்ன சொல்கிறேன், பங்குச்சந்தை வந்து ஒரு அதிர்ஷ்டத்துக்கு முக்கியமான பங்கு உண்டு அப்படிங்கிறாரு. நல்ல காரியங்களை செய்து நல்ல மனிதராக இருக்க வேண்டும். சந்தையில் நடப்பது ஒரு மன விளையாட்டு, சைக்காலஜி தான். ஓகேங்களா? இப்போ கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா எல்லாரும் போய் விற்றுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சைக்காலஜி நல்ல ஒரு புரிதலோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்ல காரியங்களை செய்தால் உங்களுக்கு அது திரும்ப வரும் அப்படின்ட்டு ஒரு 10 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு புரிதலோடு நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டை நம்ம அணுகும்போது ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி நாணய விகடன் மேகசின்ஸ் தமிழில் வருது, இதெல்லாம் வாங்கி படிங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் நிறையா இருக்குது. எல்லாமே ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு நாலேஜ் கனெக்டிங் டாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, என்னென்ன எக்கனாமிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு அந்த ஷேரோட ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இப்படி போகும், இது நடந்தால் இது நடக்கும். அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறுமா ஏறாதா. இப்போது கவர்மெண்ட் ஒரு ஃபீல்டுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட விலையெல்லாம் அந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான விலையெல்லாம் ஏறும். சப்சிடி வரி உயர்த்துறாங்க அப்படின்னா அதோட விலையெல்லாம் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கும். இப்போ இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம படித்து ஓரளவுக்கு படிச்சுட்டே இருக்கும்போது ரெகுலராக நியூஸ் பேப்பர் இந்த எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து நல்ல லாபம் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் 1 இயர் ஃப்ரீ ஏஎம்சி பண்ணி கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.